வெல்கம் டு செல் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சின்னியம்பாளையம் அவினாஷி ரோட்டில் இருக்கிற செல் பங்க்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எம்பிவி கார் எடுத்துகிட்டு போகிறோம். அது என்ன கார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னியம்பாளையமில் இருக்கிற ஷெல் பங்க்குக்கு போயிட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஷெல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கண்ணியாக தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெஃப்டில் உள்ளன்றாங்க. நம்ம சின்னியம்பாளையம் வந்துட்டோம்ல, எனக்கே தெரியல. ஓகே, சின்னியம்பாளையம் செல் பங்க் உள்ளேன்ற நேரம் கடைசிக்கு போகணும் ப்ரோ. அந்த ரைட் சைடில் வந்து சர்வீஸ் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. இன்றைக்கி வீடியோவுக்கு நம்ம டாட்டா ஆரியா கார் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஆயில் ஃபில்டர், அப்புறம் ஏர் ஃபில்டர் வேக்கம், கூலண்ட் ஆயில்ஸ், அப்புறம் வைப்பர் ஃப்ளூயிட் அண்ட் பிளேட்ஸ் இதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். வண்டியை ரேம்பில் ஏற்றியாச்சு. அப்படியே வீடியோவை அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஓ, ஜாக்கி வச்சு கழட்டுவாங்க. இன்னைக்கு நீங்கள் தான் எங்கள் வீடியோக்கு ஹீரோ, அதனால நீங்கள் கவலைப்படாமல் நில்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, லூஸ் ஆச்சு. ஒரு சுற்றினா போதும். இப்போ வந்து நம்ம சின்னியம்பாளையம் பெட்ரோல் பங்க்கோட அட்மாஸ்பியர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் எப்பயும் போல் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரானோம்னா ஆயில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம இன்கேஸ் வந்துட்டு ஒரு டீ பிரேக் எடுக்கணுன்னா கூட நம்ம செல் பங்க்ஸில் கொண்டு வந்து கார் நிறுத்திட்டு ஒரு டீ காஃபியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னா கூட சாப்பிட்லாம். என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. இப்போ மற்ற பங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பங்க்கில் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட அவங்க ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னா திங்ஸ் கூட இருக்குது. க்ளீனிங் கிட்டு கூட வச்சுருக்காங்க. இன்கேஸ் நம்ம காருக்கு தேவையான க்ளீனிங் கிட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிக்ஸ் பவர் அப்படிங்கிற ஆயில் வந்து போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் 4 லிட்டரு. டாட்டா ஆரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அதனால் இப்போ நம்ம 2 4 லிட்டர்ஸ் போயிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் கேர் கிட்டு வந்து ஃப்ரீயாக தராங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் வேக் ஷாம்பு இருக்குது, விண்டோ கிளீனர் இருக்குது, ஆல் இன்டீரியர் கிளீனர் இருக்குது, மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் அப்ளிகேட்டர் பேடுன்னு ஒன்று இருக்குது. அது என்னங்கிறது நம்ம தனியாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் பிளேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறோம், விண்ட்ஷீல்டோட அந்த வாஷர் லிக்விட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். கூலண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர்ஸ் வாங்கியிருக்கோம். இதில் எத்தனை லிட்டர் கூலண்ட்ஸ் வருதுன்னு நமக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு 5 லிட்டர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் இப்போ நம்ம டாட்டா ஆரியாவுக்கு மாற்ற போகிறது. நம்ம இன்றைக்கி டாட்டா ஆரியாவில் என்னென்ன சேஞ்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரைவில் பார்ப்போம். பழைய ஆயில் எடுத்தாச்சு. நான் வீடியோ எடுத்து வந்தேன். நல்லா பண்ணுறீங்க. உங்கள் பேர் என்ன ப்ரோ? ஐயோ, என்ன தண்ணி இந்த பக்கம் வருது? ரோஸ் அப்படினால தண்ணியை ஊற்றி போயிடுவோன்ட்டு தான் எடுத்தேன். இப்படி எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நமக்கு வந்து 5 லிட்டரு 1200 பிங்க் தான். ஏன் இப்போ உங்களுக்கு ஓகே ப்ரோ, ஓகே போதும். 4 லிட்டர் ஷெல் பவர் வந்து 2 4 லிட்டர் ஊற்ற போகிறோம் இல்லையா ப்ரோ? அதில் வந்து ஒரு 500 ml மிச்சம் வருமா? 500 ml உங்களுக்கு வந்து மிச்சம் வந்துடும். V-Power டீசல் எப்படி தெரியுமா? ஓகே. ஒரு டேங்க் ஃபில்லுக்கு வந்து 15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பரவாயில்லையே. ஓகே, இப்போ ஆயில் வந்து நம்ம ஃபுல்லாக டாப் அப் பண்ணிட்டோம். வந்து மிச்ச ஆயில் வந்து அவர் தனியாக கேனில் வந்து நம்மக்கிட்ட இதே கேன்லேயே கொடுத்துருவாரு. வந்து ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஊற்றும் போதே கரெக்டாக ஊற்றிட்டீங்க. ஓகே, லாஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, ஆயில் ஃபில்டரில் லைட்டாக குறையும். கொஞ்சம் வந்து நாங்கள் திருப்பி கொஞ்சம் லைட்டாக டாப் அப் பண்ணுவீங்க. கூலண்ட் 5 லிட்டர்ஸ். இந்த வண்டிக்கு வந்து பழைய மாடலுங்கிறனால க்ரீன் கலர் தான் ஊற்றணுன்ட்டாங்க. கம்பெனி ரெக்கமெண்டடே க்ரீன் கலர் தான்.
நம்ம இப்போ 5 லிட்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா ப்ரோ? க்ரீன் கலர் கூலண்ட் 5 லிட்டர்ஸ் ப்ரீ மிக்ஸ்டு, தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. வந்து 5 லிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கி ஊற்றணும். 5 லிட்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இன்னும் வந்து பேலன்ஸ் வந்துட்டு அதில் இடம் இருக்குது. இன்னும் 2 லிட்டர்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறாரு. நம்ம இப்போ அகைன் போய் 2 லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம அகைன் ஊற்றிடலாம். ஒரு 1 லிட்டர் ஓப்பன் பண்ணுறாரு. வண்டி எல்லாம் ஆயில் ஒர்க் முடிஞ்சு இப்போ கீழே இறக்குறோம். இனி அடுத்து வண்டி டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல்லில் வந்து என்ஜின் ஆயில், கூலண்ட்டு, ஆயில் ஃபில்டரு, ஏர் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. போட்டாச்சு. வைப்பர் ஃப்ளூயிடு, வைப்பர் பிளேட்ஸும் நல்லா இருக்குன்ட்டாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். வண்டி பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணுறது என்ஜின் சவுண்ட் சுத்தமாக இல்லை. வண்டி என்ஜின் ஆனில் தான் இருக்குது ஸ்டில். ப்ரோ லைட் ஒரு ரெவ் பண்ணுங்கள் ப்ரோ. சுத்தமாக சவுண்டே இல்லை. அது ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது டிராக்டர் சவுண்டு மாதிரி இருந்தது வண்டி. இப்போ சுத்தமாக சவுண்டே இல்லை. வண்டி சூப்பராக இருக்குது. இப்போ நான் அப்படியே ரைடு போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் ஓட்டுறாரு, இப்போ மறுபடியும் திருப்பி நான் ஓட்டுவேன். இப்போ ரைடு அப்படியே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஓட்டும்போது நான் பேசுகிறேன். இப்போ அவர் ஓட்டட்டும். அவர் ஓட்டி முடிஞ்சதுமே என்னோடய ட்ரைவ் வரும் பாருங்கள். இப்போது என்ஜின் சவுண்ட் ஃபஸ்ட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். இன்ஜின் ரொம்ப ஸ்மூத் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிறத விட ரொம்பவே நம்ம போட்டுருக்க ஆயில் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. உடனே டிஃப்ரென்ஸ் தெரியுது. சரி, இப்போ புஷ் பண்ணுறீங்கல்ல, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற பிக்கப் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆமாம், ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ஃபஸ்ட்டை விட. நல்லா இப்போ ஆயில் இன்னொரு 2 கிலோமீட்டர் ஓடணும் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆயிடும். ஓகே. இப்போ சர்க்குலேட் ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே. அப்போ வந்துட்டு நம்ம ஷெல்லில் V-Power ட்ரை பண்ணுறது வந்து உண்மையிலே ஒர்த்து இல்லையா? ஆமாம், நல்ல ஒர்த்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் டாடா ஆரியாவில் வந்து டிரைவர் சீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம டிரைவ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். முதல்ல வண்டி என்ஜின் ஆனில் இருக்குது. ஆனில் இருக்கானே சந்தேகம் வர அளவுக்கு சவுண்ட் அவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், ஆக்சிலேட்டர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கேட்குமான்னு கூட தெரியல, எனக்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. சரி, இப்போ நம்ம வண்டி ஓட்டிடலாம். ஓட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சிடலாம். 100 போய்டும் ப்ரோ. அதான் தெரியாது ப்ரோ. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ரஃப்பாக இருந்துச்சு, ஏன்னா செமி போட்டிருந்தனால. இப்போ ஃபுல்லி சிந்தட்டிக்கு நல்ல கிரேடு போட்டிருக்கு, 0W40 போட்டிருக்கனால இன்னும் நல்லா இருக்கு. உண்மையிலே இது வந்து ஒரு சிறந்த ஆயில் தான் இல்லையா ப்ரோ? ஆமாம், கொஞ்சம் விலை ஜாஸ்தினாலும் நமக்கு 5000 எக்ஸ்ட்ரா ஓடுது. இப்போ யூஸ்வலாக 10,000 இதாகிறது வந்துட்டு இப்போ ஒரு 15,000 ஓடுது. இப்போ 15,000 வந்துட்டு அவங்க சேஃப்டி லெவலில் சொல்லுவாங்க. 15,000 ஓடுதுன்னா 17 வரைக்கும் ஓடும். 17,500 வரைக்கும் ஓடும். நம்ம இருந்தாலும் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு முன்னாடி மாற்றிடுறது நல்லது. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் மாற்றுவோம். கரெக்ட் ப்ரோ. 100ல் போகிறோம் ப்ரோ, வைப்ரேஷன் இல்லை. ஆமாம், இப்போ வந்துட்டு ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில் தான் வந்துட்டு 15,000 ஓட்டுங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் அது ஓடும். 1500-2000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் ஓடும். அதான் சிந்தட்டிக் ஆயில் அட்வான்டேஜ். கண்டிப்பாக ப்ரோ. இப்போது இந்த வண்டிக்கு, இவ்வளோ பெரிய வண்டிக்கு, டாடா ஆரியாவுக்கு ஆயில் ஃபில்டரு, ஆயிலே கிட்டத்தட்ட நமக்கு 7.5 லிட்டர்ஸ் இல்லையா? ஆமாம். அது போக கூலண்ட் ஆயில் வந்துட்டு ஒரு 5 லிட்டரு 7 லிட்டரா, நம்ம 7 லிட்டர்ஸ் வாங்கினோம். 6.5 சம்திங் ஏதோ பிடிச்சது. இப்போது ஆயில் ஃபில்டர் நம்ம புதுசு வாங்கி போட்டால் அது ஒரு 300 350 என்னமோ வந்தது. ஒரு 13,800 ருபீஸ் நமக்கு வந்துச்சு. ஓவராலாக எல்லா செலவும் போக 13,800 ரூபாய்க்கு ஃபுல்லி சிந்தட்டிக் டெக்னாலஜியோட நம்ம லேபர் வித்தவுட் லேபரில் ரெடி பண்ணிட்டோம். அதே நம்ம ஷோரூம் போயிருந்தால் 15,000 ரூபாய்க்கு கம்மி நம்மளால் இந்த வண்டியை ரெடி பண்ணவே முடியாது இல்லையா ப்ரோ? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லில் 2ஆவதாக பண்ண பெரிய வண்டி, ஃபஸ்ட்டு பண்ண சின்ன வண்டி நேனோ, நம்ம 2ஆவதாக பெரிய வண்டி பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த வண்டியை பண்ணது. அவ்வளவு சூப்பராக இருக்குது சர்வீஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ணது பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் வண்டியில் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா பெட்ரோல் வண்டி நார்மலாகவே ஸ்மூத்தாக தான் இருக்கும். இது டீசல் வண்டியவே ரொம்ப ஸ்மூத் பண்ணிருச்சு. பெரிய பெரிய இனோவா கார்ஸ் வச்சுருக்கிறவங்க, இல்லைன்னா டீசல் அந்த ஒரு 1500 சிசிக்கு மேலே கார் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு. இவ்வளோதாங்க இந்த செல் எக்ஸ்பீரியன்ஸோட செகண்ட் வீடியோ இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.